எக்ஸசைஸ் 3.1ல் ஃபஸ்ட்டில் செகண்ட் சம்மு கொஞ்சம் பார்த்து மெதுவாக செய். சரியா? ஏன்னா ஒரு மாதிரி இதில் ஃப்ராக்ஷனில் இருக்குது, பார்த்து நிதானமாக செஞ்சுக்கோ. 3 ஈக்குவேஷன் இருக்குது. டேய் தம்பி, கொஞ்சம் பார்த்து பொறுமையாக செய். ஏன்னா கஷ்டமாக தான் ஃபீல் ஆகும், சொல்லிட்டேன். 1ல் 2 சொல்யூஷன் போடுறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி டிவைடில் இருக்குது பாரு, 1/x 1/y 1/z. அப்படி இருந்துச்சு அப்படின்னா கவனி, எடுத்து செஞ்சுக்குங்க. 1/x வந்து ஏன்னு, 1/y வந்து பி, 1/z வந்து சின்னு எடுத்துக்கோ. நம்மளாம் எடுத்துக்கிறதான். எடுத்துட்டு கணக்கை மாற்றிக்கிறேன். கணக்கை மாற்றிக்கிறேன்னா இங்கே என்னடா இருக்குது? அப்போ என்ன எடுத்துருக்கோம்? ஏ மைனஸ் 2 விட்டுட்டு பார்த்தா என்ன தெரியும்? 1/yன்னு தெரியும். 2 விட்டுட்டு பார்த்தோம்னா 1/yன்னு என்ன எடுத்துருக்கோம்? அப்போ 2bன்னு எழுதணும். அடுத்து ப்ளஸ் என்ன இருக்குது? 4 ஈக்குவல் டு, அவ்வளோதான். இது 1/bன்னு இருக்கு. 1/yன்னு இருந்தால் என்னது? b மைனஸ் சி 1/z ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. இது 2/zன்னு இருக்கு. 2 தனியாக வச்சிரு. 1/z அப்படின்னா 1/zனா சி, 2c அப்படின்னு அர்த்தம். 2c 3/xன்னு இருக்கு. 3 தனியாக வச்சுட்டீங்கன்னா 1/x. அதாவது 3/xனா 3 தனியாக வச்சுட்டு இப்படி எழுதலாம். தெரியுதா சொல்கிறது? இதைத்தான் ஒவ்வொருத்துக்கும் சொல்கிறேன். அப்போ அந்த சைடு 1/xக்கு போல் என்ன எடுத்திருக்கோம்? ஏ. அப்போ என்ன வரணும்? 3a ஈக்குவல் டு என்ன இருக்குது? 14. இதை கணக்கை ஒழுங்குபடுத்தணும். அப்படின்னா ஏ இருக்கணும், பி இருக்கணும், சி இருக்கணும். ஏ இருக்கணும், பி இருக்கணும், சி இருக்கணும். அந்த மாதிரி இல்லைன்னா 0 சேர்த்துக்க. சொல்ல புரியுதா? இல்லைன்னா என்ன சேர்த்துக்கலாம்? 0 சேர்த்துக்கலாம். இல்லை சார் இப்படியே செய்கிறேன்னா செய்யலாம். முதல்ல நம்பரை மட்டும் வெளியில் கொண்டு வைக்க. a மைனஸ் 2b ஈக்குவல் டு -4. இது ஃபஸ்ட்டு வச்சுக்கோ. இது அங்கிட்டு கொண்டு போ. b மைனஸ் சி. இப்போ இந்த இடத்துல எழுதையில எதுக்கு நேரம் எழுத முடியல, தெரியுதா? அப்போ அங்கிட்டு சி எங்கிட்டு கொண்டு வருது? தெரியுதா சொல்கிறது? இடிக்குது பாரு. அதனால தான் அப்படி செய்கிறது. இல்லாததுக்கு 0 வேணால் போட்டு பழகிக்க. ப்ளஸ் 0c ஈக்குவல் டு -4. செகண்ட் ஒன்றுக்கு ஏ இல்லை. ப்ளஸ் பி மைனஸ் சி ஈக்குவல் டு -1. இது 1, இது 2. இதில் ஏ இருக்குது, பி இல்லை. 0b ப்ளஸ்ஸு 2c ஈக்குவல் டு இது 3. இதுதான் கணக்கு. இதான்டா கொஸ்டின். இப்போ இதிலேருந்து ஏதாவது 2 கேன்சல் பண்ணிவிட்டு அடுத்த 2 எடுத்து கேன்சல் பண்ணி கரெக்டாக கொண்டு போகணும். என்ன செய்யலாம்னு யோசி. எப்படி செய்யலாம்? 0 மட்டும் கண்ணில் பார்க்காத. கண்ணில் பார்த்தா குழப்பம். 0 கண்ணில் பார்த்தினா குழப்பத்தான் செய்யும். இப்போ நான் சொல்கிறத கேளு. இந்த பியை கேன்சல் பண்ணுவோமா? ஃபஸ்ட்டையும் செகண்டையும் எடுத்து செகண்டில் இந்த செகண்ட் ஈக்குவேஷனில் 2ஆல் மல்டியில் பண்ணுவோம். மல்டியில் பண்ணால் 2 × 0 2 × b 2 × c மைனஸ் இருக்கு. இதுக்கு 1 × 2 -2. அப்போ எழுதிட்டோம்னா அப்புறம் அடிச்சிடலாம். இப்போ மேலே உள்ள முதல்ல எழுதிக்கிறோம். இதை மாற்றிக்க. 2 × 0 0 2 × b 2b 2 × c 2c -2. இது 4th 1. கீழே ஃபஸ்ட்டு ஒன்று எழுதிக்க. -2b + 0c ஈக்குவல் டு -4. இது ஃபஸ்ட்டு. இப்போ 2 அடிக்க போகிறேன் பாரு. இப்போ கேன்சல் ஆகும் பாரு. அப்படியே அடிச்சிடலாம்ல. அப்படின்னா 4 + 1ன்னு அர்த்தம். 4 + 1 பார்த்துக்கோ. சரி, மிச்சத்தை எழுதுவான். இதில் 0a, இது +a, வெறும் ஏ. அது 0ஏடா, அது ஆன்சர் கிடையாதுடா. ஒரு ஏ மட்டும்தான். 0வோட 1 கூட்டினா என்ன வரும்? அதுதான் இங்கே அர்த்தம். ஆட் பண்ணால் சப்ராக்ட் பண்ணால் 0வோட நம்பர் தானே வரும். 0வோட 1 கூட்டினா 1. இது 0 மேலே உள்ளது, இது 1. அப்போ கீழே 1ஏன்னு எழுதியிருக்கேன். தெரியுதா சொல்கிறது? பார்த்துக்க, விட்டுறாத, அசால்ட்டாக நினைக்காத. சரி, அடுத்து இங்கே என்ன இருக்குது பாரு. 0 விட்டுரு. -2c ஈக்குவல் டு
இதுதான் ஃபிஃப்த் ஈக்குவேஷன். புரியுதான்னு பார். இது ஃபிஃப்த்து. நெக்ஸ்ட்டு 2 and 3 எடுப்போம். 2 and 3 எடுப்போம். தான் இந்த 2 இந்த 3. 2 and 3. 2 and 3. நல்லா கவனிச்சு பாரு. இல்லை 2 and 3 எடுக்க வேண்டியதில்லை, டைரெக்டாகவே கவனிச்சு பாடுறா. இது எத்தனாவது ஈக்குவேஷனு? ஃபிஃப்த்து. இந்த தேர்டை கீழே எழுதுவோம். தேர்டை அப்படியே கீழே எழுதுறேன். தேர்டை வந்து கீழே எழுதுறேன். பாரு, ரைட்டான் பாரு. 3A அடுத்து 0B தேவையில்லைல. அடுத்து என்ன இருக்கு? ப்ளஸ் அந்த எழுதிட்டேன்ல. இப்போ 2C என்ன ஆயிரும்? அதுக்காண்டி தான் எழுதுனேன். சரிதா? அப்போ ஃபஸ்ட்டு 2 மட்டும் சால்வ் பண்ணால் போதும். அடிச்சிட்டோம். 3 1 4A ஈக்குவல் டு இது 12. அப்போ ஏஸ் ஈக்குவல் டு அடித்தா 3. இதுதான் ஏக்குள்ள ஆன்சர். சரியான்னு பார்த்துக்கோ. இதை கொண்டு போய் ஏதாவது ஈக்குவேஷனில் போட்டு சி கண்டுபிடிக்கலாம். தேர்டிலே போடுவோம். இதில் போடுறேன் தேர்டு. இஃப் A equal to 3, then substituting in third equation. Third equation இந்த இருக்கு. 3A plus 2C equal to 14. 3 into 3 plus 2C equal to 14. 3 3 9 plus 2C equal to 14. இது அங்கிட்டு கொண்டு போ. 2C equal to 14 minus 9. சரியான் பாரு. எதுலடா? விஷ்ணு தானா? இங்கேயா? சரி விஷ்ணு, வெரி குட், ரைட்டு. 8 8 4 2 இதில் வரும். 2 4 8. சரியான்னு பார்த்துக்கோ. கீழே 4 கொண்டு வந்துட்டோம்னா சரி இங்கே மாறும். 3 into 2 3 2 6. அப்போ இந்த சைடு மாறும் -6. அப்போ 4 மறுபடியும் என்ன வருது? மறுபடியும் 8 தான் வருது. 2C C ஈக்குவல் டு 8/2. C ஈக்குவல் டு 4. அவ்வளோதான். அடுத்து நம்மளுக்கு தேவையானது பி வேணும். ஏதாவது ஈக்குவேஷனில் போடு. ஃபஸ்ட்டில் ஒன்றில் போட்டு பார்க்குறியா? ஃபஸ்ட்டில் என்ன இருக்குது? ஃபஸ்ட் ஈக்குவேஷன் தான் இருக்குது. A - 2B ஈக்குவல் டு -4 இருக்குது. பார்த்துக்க ஃபஸ்ட் ஈக்குவேஷனை. ஃபஸ்ட் ஈக்குவேஷன் A - 2B அப்படின்ட்டு இருக்கு. A - 2B ஃபஸ்ட் ஈக்குவேஷன்டா. ஏக்கு 2, பிக்கு சிக்கு 2 தானே? எப்படி? 2 டேபிள் அடிச்சிருக்கோமா? இப்போ C ஈக்குவல் டு 4. சரி, C ஈக்குவல் டு 4. இது A - 2B ஈக்குவல் டு -14. இதுதான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். இந்த இருக்கு 4 4 டேய் பார்த்துக்கோ. 4 -4 இந்த இருக்குல்ல. இப்போ அப்ளை பண்ணையில் சி தேவையில்லை. 2 - 2B ஈக்குவல் -4. அங்கிட்டு கொண்டு போ. -2B ஈக்குவல் டு -4 +2 அங்கிட்டு போனால் -2. இது ரெண்டு என்ன செய்ய? -6 -2B 2 மைனஸ் அடிச்சிரு. 2B ஈக்குவல் டு 6. இப்போ B ஈக்குவல் டு 6/2 அடித்தா B ஈக்குவல் டு 3. இப்போ ஆன்சர் வந்து XYZ தான் கண்டுபிடிக்கணும். ஆன்சர் XYZ தான் கண்டுபிடிக்கணும். எடுத்துருக்கோம் பாரு நம்ம. அது இடத்துக்கு வரணும். 1/x ஈக்குவல் டு A, 1/y ஈக்குவல் டு B, 1/z ஈக்குவல் டு C. இப்போ ஏக்கு ஆன்சர் எழுதுறேன். ஏக்கு ஆன்சர் என்ன கண்டுபிடிச்சிருந்தியா? 2. 1/y. பிக்கு ஆன்சரு Z. சிக்கு ஆன்சரு இங்கே பாரு. இதை கீழே இறக்கிட்டு அது மேலே ஏற்றிக்க ரெண்டு தான். ஏன்னா இது மல்டிப்ளை, இங்கிட்டு வந்தால் டிவைட் ஆயிரும். அதே மாதிரி இது கீழே இறக்கிட்டு Z மேலே ஏற்றிக்கோ. அப்போ இங்கே எக்ஸு மேலே போயிடும். இது கீழே வந்தால் 1/2. இது எக்ஸ் ஆன்சரு. 1/3 ஈக்குவல் டு ஒய் ஆன்சரு. 1/4 ஈக்குவல் டு Z ஆன்சர். புரியுதான்னு பாரு. இதுதான் இதோட அர்த்தம். ஆன்சர் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோ.
நான் சொல்கிறேன்ல 5 மார்க் கணக்கு இதெல்லாம் பொறுமையாக தான் செய்யணும். உங்களுடைய விருப்பம். செய்ய முடியும்னா செய். எப்படி வேணாலும் செய்யலாம். 2 ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி எடுத்துக்கிட்டு ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஃப்ராக்ஷனில் இருக்கனால ஏபிசின்னு எடுத்து செய். புரியுதான்னு பாரு. திருப்பி சொல்கிறேன், நான் படிக்கக்கூடிய ஆள் ஒரு தடவை எழுதி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். சரியா? அதை பார்த்துக்கோ.